வந்தே மாதரம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே. அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி என் மனதில் இருத்தி வாயுர வாழ்த்தேனோ. வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கினோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி அடியேனின் 50வது காணொளியாகும். இக்காணொளி வாயிலாக அடியேன் கூறப்போகும் பேசப்போகும் மனிதரின் பெயர் சண்முக சுந்தரம் ஆகும். சண்முக சுந்தரம் அவர்கள் அடியேனின் தாத்தாவாகும். தங்களது தாத்தாவிற்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு என்று இக்காணொளியை பார்க்க போகும் நபர்களுக்கு கேள்வி எழலாம். இக்கேள்வி இயல்பான கேள்விதான். அடியேனை பொறுத்தவரையில் மனித வாழ்வில் மிக பெரும் பொக்கிஷம் என்பது நினைவலைகளாகும். நாம் நம்முடைய முன்னோர்களை பற்றி நினைக்கும் போதும் பேசும்போதும் நம்மை அறியாமல் கண்ணீர் வருகிறது என்றால் அந்த முன்னோர்கள் அவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், அவ்வளவு வலிமையான தடத்தினை இப்புவியில் பதித்திருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமாகும். அத்தகையதொரு நினைவலைகளை மீண்டும் நினைவு கூறுவதற்காக ஒரு முயற்சி, ஒரு விளைவு, ஒரு ஆசைதான் இக்காணொளியாகும். இக்காணொளி வாயிலாக உங்கள் இல்லத்திலும் உங்கள் சுற்றத்திலும் இருக்கும் நபரை இக்காணொளி நினைவு கூர்ந்தது என்றால் அடியேனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாகும். 30/3/1934 அடியேனின் தாத்தா சண்முக சுந்தரம் அவதரித்த தினமாகும். தாத்தாவிற்கும் எனக்குமான வயது வித்தியாசம் 51 வருடங்களாகும். சிறு குழந்தையிலிருந்து 14 வருடங்கள் மட்டுமே அவருடன் பயணிக்கும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. அவர் ஒரு சிறிய மருத்துவராக தனது பணியினை செய்து வந்தார். காலையில் சிவாயத்திலும் மாலையில் ஐயர்மலையிலும் அவர் தனது மருத்துவத்துறை பணியை செய்து வந்தார். மாலையில் குளித்தலைக்கு வந்து விடுவார். அவர் பொதுமக்களுக்கு மருந்து கொடுக்கும்போது சிறிய காகிதத்தில் மாத்திரைகளை வைத்து அழகாக நேர்த்தியாக மடித்து அக்காகிதத்தை இரு கண்ணில் ஒற்றிக்கொண்டு இறைவனை வேண்டி பொதுமக்களுக்கு வழங்குவார். ஊசி போடும்போதும் ஒவ்வொரு முறை ஊசி போடும்போதும் இறைவனை வேண்டிக் கொண்டு பொதுமக்களுக்கு ஊசி போடுவார். இத்தகையதொரு விஷயங்கள் அன்றைய காலகட்டத்தில் அடியேன் இயல்பாக எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பேன். அன்றைய தருணத்தில் அன்றைய காலகட்டத்தில் எனக்கு அது பெரிதாக தெரியவில்லை. காலங்கள் கடந்த பிறகு அந்த விஷயங்கள், அந்த சிந்தனை எனக்கு மிகவும் பிரம்மாண்டமாகவும் ஆச்சரியத்தையும் தருகிறது. காரணம் காலை இடைவெளி அல்ல, தாத்தாவை பற்றி அடியேனின் புரிதலாகும். ஒவ்வொரு மனிதர்களை பற்றிய புரிதலும் கால இடைவெளி தீர்மானிக்கவில்லை, நம்முடைய புரிதலை தீர்மானிக்கிறது. அந்த புரிதல் வரும் வரை அவர்கள் சாதாரண பிறவியாக இருக்கிறார்கள். நம்முடைய புரிதல்கள் அதிகமாகும் பொழுது அவர்கள் மகா பிறவியாக மாறுகிறார்கள். இது தாத்தாவிற்கு மட்டும் பொருத்தமல்ல, எல்லா பிறவிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாகும். புரிதல்களால் மட்டுமே அவர்களின் புனிதத்துவமும் மேன்மையும் எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் இயல்பாக ஒரு வார்த்தையை கூறுவோம், யார் செய்த புண்ணியமோ இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது என்போம். கண்டிப்பாக நம் முன்னோர்களின் தியாகமும் அழகான வாழ்க்கையும் உண்மையான வாழ்க்கையும் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வழங்கி இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடியேன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை வைத்து யோசித்து கொண்டே இருப்பேன். அடியேனை விட அதிகம் படித்தவர்கள், திறமையானவர்கள், கடும் உழைப்பாளிகளுக்கு கூட சில தருணங்களில் 3 நேரம் உணவும் அழகான நேர்த்தியான உடையும் உறைவிடமும்
நல்ல குடும்பமும் அமைவதில்லை. ஆனால் எனக்கு இத்தனை விஷயங்களும் சாத்தியமாகி இருக்கிறதே, இது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருப்பேன். அந்த கேள்விக்கான விடை முன்னோர்களின் வாழ்வும் அவர்கள் செய்த தியாகமும் புண்ணியமுமே காரணமாக அமைந்திருக்கிறது என்று எனக்கு விடை கிடைத்தது. அத்தகைய முன்னோர்களில் ஒருவர்தான் சண்முக சுந்தரம் தாத்தா. அவர் பொதுமக்களிடம் அவர் அந்த மருந்தினை வழங்கிய விதமும் ஊசி போடும் விதமும் இப்பொழுதும் நினைத்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. அழகான சிந்தனை, அழகான புண்ணிய நிகழ்வு, ஒரு செயல். அந்த செயலை நான் இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த புண்ணியத்தை நான் அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னால் உணர முடிகிறது. அவர் மிகவும் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அடியனுக்கு விவரம் தெரிந்து ஒரு நாள் கூட அவர் புது துணி அணிந்ததில்லை. பழமையான துணியை மட்டும்தான் அவர் அணிந்திருப்பார். மிகவும் ஒரு உயர்ந்த விதமான உணவு, சிறப்பான உணவு அவர் உண்ட மாதிரி அடியனுக்கு எந்த ஒரு நினைவும் எனக்கு இல்லை. ஏதாவது ஒரு நாள் அசைவ உணவு சாப்பிடலாம் என்று அவருக்கு தோணும் பொழுது அழைத்து சொல்வார். கடையில் கறி வாங்கி வருவோம். 15 ரூபாய் மட்டுமே அப்பொழுது பணம் கொடுத்து அந்த கறியினை வாங்கி வருவோம். வாங்கி வந்து சமைத்து சாப்பிடுவோம். அவரின் வருமானம் மிகவும் குறைவான வருமானமாகும். அந்த வருமானத்தில் வீட்டிற்கு வரும் பொழுது பால்கோவா வாங்கி வருவார், பொரி வாங்கி வருவார், இதுபோல் சிறிய சிறிய தின்பண்டங்கள் வாங்கி வருவார். தீபாவளி அன்று காலையில் அழைத்து செல்வார். ஒரு சிறிய காகிதத்தில் பட்டாசு வாங்கி தருவார். வெடித்திருக்கிறேன். அந்த சிறிய பணம்தான், சிறிய தொகைதான். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த காலகட்டங்கள். காலங்கள் கடந்த பிறகு தெரிகிறது மிகவும் பொருள் ஈட்டவில்லை என்றாலும் அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார். அழகான வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கிறார் என்று என்னால் உணர முடிகிறது. மிகவும் அன்பான மனிதர், பொறுமையான மனிதர். எனது வாழ்க்கையில் நான் சம்பாதித்த மிகப்பெரிய முதல் பொக்கிஷமும் அவர்தான். எனது வாழ்க்கையில் நான் தொலைத்த மிகப்பெரிய முதலில் தொலைத்த மிகப்பெரிய பொக்கிஷமும் அவர்தான். எவ்வளவு நேரங்கள் நான் தவிர்த்து பேசினாலும், எவ்வளவு இடைவெளி விட்டு நான் பேசினாலும், கண்டிப்பாக நாளை பேசினாலும் அடுத்த வாரம் பேசினாலும் அவரை பற்றி பேசும்போது கண் கலங்க தான் செய்யும். இப்பொழுது 40 வயதாகிறது. 60 வயதில் பேசினாலும் என் கண் கலங்கும். நான் முன்பே கூறினேன் அல்லவா, நினைவலைகள் என்பது மிகவும் வலிமையானது. அத்தகையதொரு நினைவலையை அவர் உருவாக்கி சென்றிருக்கிறார். அதனால் எப்பொழுதும் என்றென்றும் கண் கலங்க வைப்பார். அவர் 7/6/2003 அன்று இப்புவியை விட்டு சென்றார். இதயம் நின்று போனது. அப்படி ஒரு முடிவின் மூலம்தான் அவர் இவ்வாழ்க்கையை விட்டு வெளியே சென்றார். இப்புவியை விட்டு வெளியே சென்றார். சென்றது என்னமோ உடல்தான். நினைவுகள் எப்பொழுதும் பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு அன்பானவர், அவ்வளவு நல்ல மனிதர். அதனால் அந்த நினைவுகளும் அந்த அன்புகளும் எப்பொழுதும் பயணித்துக் கொண்டே இருக்கும். அவரின் இறுதியில் அவரின் உடல் இல்லத்தில் இருக்கும் பொழுது அவரை சந்திக்க வந்த மக்கள் மாலைகள் எடுத்து வந்தார்கள். அந்த மாலைகளை வைக்கும் பொழுது 10 அடி உயரத்திற்கான சுவர் நிரம்பிக் கொண்டே இருந்தது. அந்த மாலைகளை எடுத்து வெளியே எடுத்து சென்று கொண்டே இருந்தார்கள். அவ்வளவு மாலைகள் நிரம்பிக் கொண்டே இருந்தது.
அவரை எரித்த பிறகு அவரின் எலும்பு துண்டினை நான் கையில் வைத்து சுற்றி கொண்டிருந்தேன். 10 நாட்களுக்கு பிறகுதான் அந்த எலும்பு துண்டை என் கையில் இருப்பதை மற்றவர்கள் பார்த்தார்கள், உறவினர்கள் பார்த்தார்கள். இவ்வாறு வைத்திருக்க கூடாது, இதை ஆற்றில் போட்டுவிடு என்று கூறினார்கள். அதன் பிறகே அவரது எலும்பு துண்டினை நான் ஆற்றில் வீசிவிட்டேன். இப்படியும் ஒரு மனிதர்கள் எல்லாரது வீட்டிலும் அனைவரின் இல்லத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், இப்பொழுதும் கூட இருப்பார்கள். அவர்களை எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்போம், வணங்கிக் கொண்டே இருப்போம். நம் முன்னோர்களால் நம் வாழ்க்கை சிறப்பாக அமைந்து கொண்டே இருக்கும். அவர்களின் பெருமையை நாம் எப்பொழுதும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து கொண்டே இருப்போம். நாம் நமது குழந்தைகளிடம் கண்டிப்பாக அவர்களின் தியாகங்களையும் பெருமையும் உணர்த்தி கொண்டே இருப்போம். பொதுவான பொழுதுபோக்கு விஷயங்களை தாண்டி நமது முன்னோர்களின் பெருமைகளை நாம் கூற வேண்டியது நம்முடைய முக்கிய கடமையாகும். அத்தகையதொரு விஷயமே அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும், சிறப்பாக்கும். கண்டிப்பாக அந்த விஷயங்களை நாம் செய்வோம். அழாமல் கூற வேண்டியதானே என்ற கேள்வி எழலாம். நான் முன்பே கூறியது போல்தான், எப்பொழுது பேசினாலும், எந்த தருணத்தில் பேசினாலும், எந்த வயதில் பேசினாலும் கண்ணீர் கலங்கத்தான் செய்யும், கண்ணீர் வரத்தான் செய்யும், கண் கலங்கத்தான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது. எவ்வளவு வயதானாலும் அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். முன்னோர்களை பற்றி பேசுவோம், முன்னோர்களை கொண்டாடுவோம், முன்னோர்களை நினைவு கூறுவோம், முன்னோர்களை போற்றுவோம், அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம். யார் யாரை பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோம், பெருமை கொள்கிறோம், ஆனால் நமது முன்னோர்களை கண்டிப்பாக கொண்டாடுவோம். அவர்களை என்றென்றும் பேசிக்கொண்டே இருப்போம். ஓம் ஜெய் ஹிந்த்.